சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான குட் நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு, யாருக்கெல்லாம் வந்துட்டு ஹாப்பி நியூஸாக இருக்க போகுது அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு வகையான சலுகைகள், அறிவிப்புகள், நிவாரணங்கள் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாதமும் நிறைய மக்கள் வந்துட்டு இந்த ரேஷன் அரிசி, இந்த சர்க்கரை இதெல்லாம் வச்சு தான் அவங்களோட வாழ்க்கையே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே நிறைய மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரேஷன் அட்டையை 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்குது. அதில் ஒரு சில ரேஷன் அட்டைக்கு பொருட்கள் கிடையாது. ஒரு சில ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் இந்த மலிவு விலையில் அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாம் ஆயில்னு உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே கிடைக்கும். இதனால் நிறைய பேர் பணக்காரவங்க கூட தில்லுமுள்ளு பள்ளி அந்த ரேஷன் பொருட்களை வாங்கி வெளி சந்தைகளில் வித்துடுறாங்க. இதனால் ஏழை எளிய மக்களுக்கு கரெக்டான டைமில் போயிட்டு இந்த ரேஷன் பொருட்கள் எதுவும் போய் சேராதனால அவங்க வெளியிலேருந்து கடையில் கடன் வாங்குறது, இந்த மாதிரியான நிறைய செயல்களில் ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைக்கே போயிட்டு ரேஷன் பொருட்களை கேட்கும் போது வந்து எங்களுக்கு ஸ்டாக் இல்லை, முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ரேஷன் கடை ஊழியர்கிட்ட இருந்து பதில்கள் வந்து வருது அப்படின்ற மாதிரி நிறைய ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து புகார்கள் வந்த பின்னாடி ஒரு முக்கிய அறிவிப்பை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அந்த அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஒவ்வொரு மாதமுமே 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா அனைத்து ரேஷன் கடைகளுக்குமே 60% பொருட்களை ஸ்டாக் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமே மக்கள் யாருமே வந்து கஷ்டப்படாத வகையில் ரேஷன் கடைக்கு ஒரு டைம் போயிட்டீங்கன்னா அரிசி, பருப்பு, சர்க்கரை, பாம் ஆயில் உட்பட அனைத்து ரேஷன் பொருட்களையும் நீங்கள் வாங்கிட்டு திரும்பி வர மாதிரி உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதற்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்றத கேட்டு வாங்கிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற அறிவிப்பை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் நம்மளால் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த டைமில் இது சொன்னதுனால மக்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த அறிவிப்பை கூடிய சீக்கிரமே நடைமுறைப்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எப்போ நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்றது இன்னும் அந்த தகவல் ஷேர் ஆகலை. அண்ட் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ரேஷன் கடை வந்து ஓப்பனில் இருக்கா, என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக உங்களோட ரேஷன் கடை ஓப்பனில் இருக்கா, க்ளோஸில் இருக்கா, ஸ்டாக்ல இருக்கா இல்லையா அப்படின்றத ஈஸியாக உங்களால் எங்கே இருந்தனாலுமே தெரிஞ்சுக்க முடியும். இதற்காக நீங்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு ஒவ்வொரு டைமே போய் செக் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்பர் சொல்கிறேன், ஒரே ஒரு நம்பர் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9773905040. ஸோ இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு SMS பண்ணுற மாதிரி இருக்கும், ரேஷன் கடை ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க. நான் சொல்லியிருக்க நம்பரை சேவ் பண்ணிவிட்டு மெசேஜ் பாக்ஸுக்கு வந்துடுங்க. வந்துட்டு சொல்கிறத கேபிட்டலில் டைப் பண்ணிக்கோங்க, PDS, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு 102 அப்படின்றத கொடுத்து ஒரு SMS சென்ட் பண்ணிங்கன்னா இது ஓப்பனில் இருக்கா ரேஷன் ஷாப் இல்லை க்ளோஸில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுவே என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதே சேம் நம்பருக்கு நான் சொன்ன மாதிரி 3 லெட்டர் வந்து கேபிட்டலில் PDS ஸ்பேஸ் 101. ஸோ இதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் ஷாப்பில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. அண்ட் மூன்றாவதாக உங்கள் ரேஷன் கடை ஊழியர் பற்றி இல்லைனா ரேஷன் கடையில் உங்களுக்கு ப்ராடக்ட் கரெக்டாக கொடுக்கல, எப்போவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரியான ஏதாச்சும் புகார்கள் இருக்குது ரேஷன் கடை சம்மந்தப்பட்டு, ரேஷன் உங்ககிட்ட இருக்க கார்டு சம்மந்தப்பட்டுனா அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 1967 இந்த நம்பர். அப்படி இல்லைன்னா 1804255901 இந்த நம்பர். இந்த 2 நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எதுனாலும் வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த ரேஷன் கடைக்கு போனதுமே உங்களோட பொருட்கள் என்னென்னவோ அனைத்தையும் ஒரே டைமில் வாங்கிட்டு வந்துடுறீங்க
வாங்கிடுறீங்களா இல்லை வாங்குறதே இல்லையா, ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடுறாங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.